Hi all, myself K. Karthik Kumar. In this video lecture, we are going to see about resistance in parallel and the division of current in a parallel circuit or network. In the previous lecture, we have seen what is resistance in series and how the voltage division is occur in a series circuit, and we have derived some equations and derivations related to that. In this video lecture, we are going to see some how to solve resistance, that is parallel network that contains resistance in parallel manner, and how the current can be divided in a parallel circuit. We will see in detail. First we will see what is resistance in parallel, that is when resistors are connected across one another such that the same voltage is applied to each, then they are said to be in parallel. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இங்கே இருக்குல்ல, இங்கே வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 3 ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் எப்படின்னா சேமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா விங்கிற வோல்டேஜ் தான் 3 இதுலேயுமே இருக்கும். அதாவது இதுக்கு அதாவது V ஈக்குவல் டு என்ன சொல்ல வராங்கன்னா, V ஈக்குவல் டு V1 ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டு V3 அதான் சொல்ல வராங்க. அதாவது ஒவ்வொரு இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும், அதான் சொல்ல வராங்க. Such an arrangement is shown in the figure. The current in each resistor is different and the current I taken from the supply divides among all the 3 resistors. அதாவது எப்படின்னா, இந்த கரண்ட் சப்ளைலேருந்து வர கரண்ட் வந்து டிவைட் ஆகும். அதாவது இங்கே வந்து R1 வழியாக போகிற கரண்ட்டாக வந்து I1 ஆகும், R2 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2, R3 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I3. பட் த வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம். வோல்டேஜ் V இஸ் அக்ராஸ் த R1, R2, R3 மூணுத்துக்கும் அக்ராஸாக வந்து வோல்டேஜ் V தான் இருக்கும். அதாவது நம்ம இந்த கண்டிஷன் V ஈக்குவல் டு V1 ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டு V3. நம்ம இங்கே வந்து எப்படி நம்ம பேஸ்ட் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதுகிறோம். இப்போ கரண்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். I1 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், வோல்டேஜ் வந்து சேம். அங்கே வந்து நம்ம கரண்ட் சேம்னு பார்த்தோம் சீரீஸில். இங்கே I1 ஈக்குவல் டு வோல்டேஜ் சேம் டிவைடட் பை R1. R1 வந்து என்ன வேல்யூனாலும் இருக்கலாம். அதே மாதிரி I2 வந்து கரண்ட் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் R2 which is equal to voltage is same and R2 will be any value. Similarly I3 is equal to voltage is same divided by R3 will be any value. Therefore the resistance, the current இருக்குல்ல I ங்கிறது சப்ளை கரண்ட், இந்த கரண்ட் வந்து is equal to I1 plus I2 plus I3. அதாவது 3 கரண்ட்டை ஆட் பண்ணுற வேல்யூ வந்து is equal to டோட்டல் கரண்ட் ஆர் சப்ளை கரண்ட் ஆர் அப்ளைட் கரண்ட். இது கூட நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். V by R1 plus V by R2 plus V by R3. இதில் வந்து Vங்கிற டேர்ம் வந்து காமன், அதனால் காமனாக வெளியே எடுத்துட்டோம். இன்டூ இந்த வேல்யூ. இந்த வேல்யூ என்ன, இந்த வேல்யூ எப்படி இருக்குது, இப்போ இது வந்து ஈக்குவலன்ட் இருக்குது. இப்போ R ஈக்குவலாக நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்துருக்கோம். நம்ம சின்ன ஸ்மால் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். 12th 11thலாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். R ஈக்குவலன்ட்ங்கிறத நான் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு இது சொன்னேன். R ஈக்குவலன்ட் ஆர் RP அந்த மாதிரி வந்து 1/R1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா 1/Rn அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பேரலலுக்கு வந்து இப்படி தான் வந்து ஈக்குவேஷன் வந்து இது பண்ணுவாங்க. இதைத்தான் வந்து இங்கே ரெடியூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டை தான் வந்து இங்கே ரெடியூஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்காங்க. R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 ரெசிஸ்டன்ஸ், அதாவது 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 இதைத்தான் வந்து இப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த இங்கே ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும்னா I இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு R எஃபெக்டிவ் அப்படி ஆயிரும். இந்த நெட்வொர்க்குக்கு வந்து I இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு R எஃபெக்டிவ் அப்படின்னு ஆயிரும். R எஃபெக்டிவ் இல்லை R ஈக்குவலண்ட் இல்லை RP எப்படினாலும் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இதைத்தான் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலில் வந்து இப்படி வந்து நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த இருக்குது அந்த ஈக்குவேஷன் தான் நான் சொன்னேன். ஆஸ் பர் ஓம்ஸ் லாக்கு வந்து அந்த ஃபிகர் அந்த ஈக்குவேஷனுக்கு சர்க்கியூட்டுக்கு வந்து இதான் ஈக்குவேஷன். V ஈக்குவல் டு I இன்ட்டு R ஈக்குவலன்ட் ஆர் R எஃபெக்டிவ் 1/R எஃபெக்டிவ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. If there were only 2 resistor in parallel then the effective resistance is given by, அதாவது 2 ரெசிஸ்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா
ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 1/r எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 1/r1 + 1/r2. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா r1 + r2 டிவைடட் பை இதான் ஈக்குவேஷன் டிவைடட் பை r1 + r2, தட் இஸ் r1 × r2 டிவைடட் பை r1 + r2. நம்ம இது வந்து 1/r ஈக்குவலண்ட் r எஃபெக்டிவ்னு இருக்குது, அதை வந்து r எஃபெக்டிவ்னு ஆக்கிட்டாங்க. r எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு r1 × r2 டிவைடட் பை r1 + r2. இதான் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலலுக்கு வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் 2 ரெசிஸ்டருக்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதே மாதிரி என் ரெசிஸ்டருக்கும் இதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அதாவது என் ரெசிஸ்டர்னால் எத்தனை ரெசிஸ்டர்னாலும் இருக்கலாம். இதை வந்து 2 ரெசிஸ்டர்ஸ் r1 r2 ஆர் ஈக்குவல், இப்போ 2 ரெசிஸ்டர் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு ஒரு கண்டிஷன் நம்ம அசியூம் பண்ணோம்னா r effective is equal to r1² divided by 2r1 which is equal to r1 divided by 2. இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர் இன் parallel circuit. என்ன வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் ஆஃப் த parallel circuit is same, which is one of the most important. சேம் வோல்டேஜ் வந்து சேம் வோல்டேஜ் அக்ராஸ். அதே மாதிரி கரண்ட் இந்த ஈச் பிரான்ச் பை ஓம்ஸ் லா வில் பி டிஃப்ரெண்ட். கரண்ட் வந்து இஸ் நாட் சேம். அதே மாதிரி இந்த டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த பிரான்ச் கரண்ட். அதை நம்ம பார்த்தோம். I is equal to I1 + I2 + I3. திஸ் இஸ் அபவுட் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். அதான் இதுதான் மெயின் ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வோல்டேஜ், தட் இஸ் டிவிஷன் ஆஃப் கரண்ட் இன் பேரலல் சர்க்யூட். அங்கே வந்து டிவிஷன் ஆஃப் வோல்டேஜ் இன் சீரிஸ் சர்க்யூட் பார்த்தோம். இங்கே வந்து பேரலல் சர்க்யூட்டில் கரண்ட் தான் டிவைட் ஆகுது. அதனால் வந்து நம்ம டிவிஷன் ஆஃப் கரண்ட் இன் பேரலல் சர்க்யூட் பார்க்குறோம். இதான் வந்து நெட்வொர்க் வித் 2 ரெசிஸ்டர் வந்து நம்ம எடுத்திருக்கோம், 2 ரெசிஸ்டர்ஸ். இங்கே அதே மாதிரி ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கிறோம். I is equal to I1 + I2ங்கிற கரண்ட் எதாகுது. V is equal to I1 × R1 which is equal to I2 × R2. அதாவது எப்படி எழுதியிருக்காங்கன்னா கரண்ட் வேறு பட் வோல்டேஜ் சேம். இது வந்து V1 அப்படி தானே, இது வந்து V1. I1 × R1ங்கிறது V1, I2 × R2ங்கிறது V2. எல்லாமே சேம் தான், வோல்டேஜும் சேம் தான், பட் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் த அபவ் we can write I2 is equal to I1 × R1 divided by R2. அதாவது இப்போ மேலே நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா I2 is equal to I1 divided by R1 + R2 நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா I is equal to I1 + I1 + I1 × R1 divided by R2. அதாவது R2ங்கிற நம்ம டேர்மை வந்து நம்ம இப்படி வந்து நம்ம எழுதிக்கலாம். நம்ம I1 is equal to I1 + I2ன்னு எழுதியிருக்கோம். அந்த I2 வேல்யூக்கு பதிலாக வந்து I1 × R1 + R2ன்னு எழுதிக்கிறோம். அது எப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 2 டேர்ம் வந்து நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து அந்த I2. அதாவது I2ங்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் I2ங்கிறது நம்மளுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் I1ல் கிடச்சிரும். I2 is equal to எப்படி எழுதலாம், I2 is equal to I1 × R1 divided by R2. இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த 2 டேர்ம் I1 × R1 is equal to I2 × R2ங்கிற டேர்மை ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த டேர்ம் கிடைக்குது. இதை வச்சு நம்ம அந்த டேர்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் I1 நம்ம மாற்றுறோம், ஃபார் சிம்பிளிஃபிகேஷனுக்கு மாற்றி நம்ம வந்து ஈக்குவேஷன் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. இதில் வந்து I1 வந்து காமன் வெளியே எடுத்துட்டோம்னா இன்ட்டு R1 + R2 divided by R2. இதில் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா இப்போ கரண்ட் த்ரூ ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இதான் வந்து ஃபார்முலா. I1 is equal to I in டோட்டல் கரண்ட் I into R2 divided by R1 + R2. அதே மாதிரி I2 கரண்ட் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் R2 அப்படிங்கிறது வந்து I2 is equal to I into R1 divided by R1 + R2. இதை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரில் இந்த ரெசிஸ்டருக்கு வழியாக போகிற நான் கரண்ட் நான் இது பண்ணணும் அப்படின்னா இப்போ I1ங்கிற கரண்ட் த்ரூ R1 அப்படின்னு நாங்கள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா எப்போவும் போல் ஜென்ரலாக வந்து டோட்டல் கரண்ட் எழுதிக்கோங்க I இன்ட்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன வேல்யூ R2 டிவைடட் பை R1 + R2. அவ்வளோதான், சம் பண்ணிடுறோம். இதான் வந்து ஈக்குவேஷன். இதே தான் நம்ம இங்கே வந்து போட்டிருக்காங்க. I1க்கு வந்து I is equal to R2 divided by R1 + R2. அதாவது
எந்த ரெசிஸ்டர் வழியாக நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிற கண்டுபிடிக்கணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதோட வேல்யூவை மேலே நியூமினேட்டரில் போட்டு சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் அதை வந்து நம்ம கீழே போட்டுறோம், அவ்வளோதான். அதாவது I1 ஈக்குவல் டு, அதாவது கரண்ட் த்ரூ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டர், அதான் வந்து இது I1 ஆர் I2 இட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் ஆர் அப்ளைட் கரண்ட் இன்டூ த ரெசிஸ்டர், தட் இஸ் இந்த என்ன ரெசிஸ்டருக்கு நம்ம வழியாக போகிற கரண்ட் நம்ம ஃபைன் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டரோட வேல்யூ டிவைடட் பை சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ் R1 + R2. இதான் வந்து நம்ம கரண்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி நம்ம கரண்ட் டிவிஷன் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது வந்து ஈக்குவேஷன். இது மாதிரி நம்ம எந்த ரெசிஸ்டருக்கு எத்தனை ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்னு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த கரண்ட் இன் பிரான்ச் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் கரண்ட் மல்டிப்ளைட் பை other branch resistance and divided by the sum of branch resistance. This is about current division in parallel circuit. Next we will see difference between series and parallel circuit. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் இம்பார்ட்டன்ட், அதனால் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் சீரிஸ் parallel circuit difference. இங்கே வந்து நம்ம வந்து R equivalent or R effective is equal to R1 + R2 + etc. Rn. இங்கே வந்து 1/R effective is equal to 1/R1 + 1/R2 + R divided by 1/Rn. அது சொல்லியாச்சு. ஒன்லி ஒன் பாத் ஃபார் அ கரண்ட் ஃப்ளோ, அதாவது கரண்ட் ஃப்ளோ வந்து ஒன்லி ஒன் பாத் வந்து ஒன் பாத் தான் இருக்கும். அதான் த்ரூ அவுட் த ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்ட் வந்து சேம், அதான் சொல்ல வர்றோம். ஐங்கிற கரண்ட் தான் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும். இங்கே வந்து மோர் தென் ஒன் பாத் ஃபார் கரண்ட், அதாவது டிவிஷன் கரண்ட் வந்து டிவைட் ஆகுது, I1 I2 I3ங்கிறது அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அந்த டிவிஷன் ஆகிறது தான் வந்து நிறையா வகையில் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, நிறையா பாத் இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஆல் த ரெசிஸ்டர்ஸ் will be same and equal to the total current. அதுதான் நம்ம I வந்து சேமாக இருக்கும், இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஈச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் கரண்ட்ஸ். அதாவது இப்போ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா I1 and I2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அந்த சம் ஆஃப் தீஸ் டூ கரண்ட் வில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதேமாதிரி இங்கே வந்து வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வோல்டேஜ் வில் பி வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜ் தான் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக வோல்டேஜும் சேம். இது வந்து அதோட ஈக்குவேஷன் V = V1 + V2 + up to etc. Vn. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கரண்ட்டு தானே இங்கே வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணுவோம். I = I1 + I2 + In. இங்கே வந்து வோல்டேஜ் சேமு, பேரலல்னா இங்கே வந்து கரண்ட் சேமு சீரீஸில். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்டர் எனி சர்க்யூட் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ். தேங்க்யூ.